பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. முஷிவான மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பித சூத்ர வாமனரூப மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக பாதநமஸ்தே. ஜெய்கணேச பாகிமாம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் ஐயா KS ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். குரோதி வருஷம் கார்த்திகை மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக. அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு முறையும் பார்க்குறது அப்படின்றது மாத பலன்கள், வார பலன்கள், வருட பலன்கள், கிரக பயிற்சி பலன்கள், அதே போல் மெல்ல செல்லும் கிரகங்களுடைய பயிற்சி பலன்கள் பார்க்குறோம். அதே மாதிரி இப்போ இந்த மாதம் பார்க்க போகிறது கார்த்திகை மாதம். மாதங்களில் கார்த்திகை மாதம்ன்றது மிக உயர்ந்த மாதம் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்கிறோம். ஜோதிஷ சாஸ்திரத்துலையும் சொல்லியிருக்கு. இது பொறுத்தளவுக்கு கடவுளுடைய மாதம்னு சொல்லலாமா அப்படின்னா கார்த்திகை மாதத்தை கடவுளுடைய மாதம்னு சொல்லலாம். சரி, என்னென்ன கடவுளுக்கு இந்த மாதங்கள் உயர்ந்த மாதங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, எம்பெருமான் கார்த்திகை அப்படின்னாலே எம்பெருமான் முருகபெருமானுக்கு விசேஷமான நாட்கள். அந்த முருகபெருமானுக்கு விசேஷமான நாட்களான அங்காரக நாட்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருக வழிபாடு பண்ணக்கூடிய வாய்ப்புகள். இதை தவிர வருடந்தோறும் சபரிமலையில் உள்ள பொண்ணு 18ஆம் படி ஐயப்ப சாமிக்கு 48 நாள் மண்டல விரதம் இருக்கக்கூடிய நாட்கள் தொடக்கம். கார்த்திகை 1ஆம் தேதி மாலையை போட்டு 48 நாள் விரதம் இருந்து மண்டல பூஜைகள். அந்த மண்டல பூஜை முடிஞ்சு தை மாதத்தில் மகர ஜோதியும் சங்கமிக்கக்கூடிய மாதம் அப்படின்றது. இதை தவிர இன்னொரு விசேஷமான நாள் அப்படின்றது நரசிம்மருக்கு உகந்த மாதம் அப்படின்றது கார்த்திகை மாதம். நரசிம்மர் அப்படின்னாலே உக்ரகமானவர். ஆனால் உக்ரகமானவர் நம்மளுடைய இதை பொறுத்தளவுக்கு அவர்கிட்ட சரணாகதி அடையும் போது அவர் சாந்த சொரூபியாக ஆகக்கூடியது. அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்க நரசிம்மருக்கு உகந்த நாள் அப்படின்றது யோகமான நாளான ஞாயிற்றுக்கிழமை. அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை தோறும் இது நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை எல்லாமே விடுமுறை தினமாக தான் வருது. அப்போ இந்த விடுமுறை இந்த கார்த்திகை மாதத்தில் வர ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு நரசிம்மரை வழிபடுறது மிக விசேஷமானது, மிக உன்னதமானது. அதுவும் பார்த்தோம்னாக்க மரமணர் பக்கத்தில் சிங்கப்பெருமாள் கோயில் பக்கத்தில் ஒரு நரசிம்மர் இருக்கார். ரொம்ப 3 கண்ணுடைய நரசிம்மர். அவரை வழிபட்டோம்னாக்க வீட்டிலையும் சரி உங்களுடைய தொழிலிடத்துலையும் சரி தடைபட்டிருக்கிற அத்தனை காரியங்களையும் வதம் பண்ணி, அதாவது எதிரிகளை அழித்து நமக்கு நன்மை செய்யக்கூடியவர் நரசிம்மர். எல்லாரும் சொல்லுவாங்க உக்ரகமான சுவாமி படத்தெல்லாம் வீட்டில் வைக்கக்கூடாது அப்படிம்பாங்க. ஆனால் நரசிம்மரை வைக்கலாமா? நரசிம்மரை வைக்கலாம். நரசிம்மரை வச்சு வழிபடலாம். நரசிம்மருக்கு உகந்த இந்த 4 ஞாயிற்றுக்கிழமையும் வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் 4 ஞாயிற்றுக்கிழமையும் நரசிம்மரை வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க வீட்டில் உள்ள அத்தனை துர்சக்திகளும் கெட்ட சக்திகளும் பொறாமை, பச்சரிப்பு, ஓம்பல் இதை மாதிரி இருக்கின்ற துர்சக்திகள் அத்தனையும் நம்ம வீட்டை விட்டு விலகக்கூடியது. சரி, அதை தவிர இப்போ இந்த மாதம் பிறக்குது, கார்த்திகை மாதம் பிறக்குது. இந்த கார்த்திகை மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கார்த்திகை பிறக்கிறது அப்படின்றது வரப்போ 16/11/2024 இருக்கிறதுலையே பெருமாளுக்கு வசந்த நாள் அப்படின்றது சனிக்கிழமை. அன்னைக்கு தான் இந்த கார்த்திகை மாதம் தொடங்குது. இந்த கார்த்திகை மாதம் முடியக்கூடிய நாள் அப்படின்றது 15/12/2024 உயர்ந்த கிழமை, சூரிய பகவானுக்கு உயர்ந்த கிழமை, நரசிம்மருக்கு உயர்ந்த கிழமையான ஞாயிற்றுக்கிழமையில் முடியுது. சரி, இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். 16/11/2024 மாதம் தொடங்குற அன்னைக்கே முடவன் முழுக்கு. இந்த முடவன் முழுக்கு அப்படின்றத பொறுத்தளவுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க ஸ்நானம் பண்ணக்கூடியது, புனித நதிகளில் ஸ்நானம் பண்ணக்கூடியது இந்த முடவன் முழுக்கு. அதுக்கு அடுத்தது சந்திர பகவானுக்கு சங்கடங்களை விளக்கிய நாளான சங்கடகர சதுர்த்தி 19/11/2024. இதை தவிர 23/11/2024 சனிக்கிழமை வாஸ்து நாள். இப்போ பொறுத்தளவுக்கு நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்துலேயும் சரி வாஸ்து அப்படின்றது இப்போ மிக பிரமாண்டமாக வந்துகிட்டு இருக்கு. வருஷத்துக்கு 8 முறை தான் வாஸ்து புருஷன் நித்திரை விடுவார். அந்த 8 நாளில் ஒரு நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இந்த கார்த்திகை மாதம் வருது. இந்த வாஸ்து நாளில் பார்க்கும்பொழுது அதில் அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, நவமி, ராகுகாலம், யமகண்டம் இது எதுவுமே பார்க்க வேண்டாம். அந்த வாஸ்து நேரமான அந்த 36 நிமிஷத்தில் வீடு கட்டுறதுக்கு உண்டான மனை பூஜை போட்டாச்சு அப்படின்னா எந்த விதமான தங்கு தடையும் பொருளாதாரத்தில், மெட்டீரியலில் எந்த விதமான பிரச்சனையும் வராத உகந்த நாள் வாஸ்து புருஷன் நித்திரை விடும் நாள். அந்த நாள் 23/11/2024 சனிக்கிழமை.
அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம நாட்டில் பொறுத்தளவுக்கு, தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நகரத்தார்கள் அப்படின்றது கிட்டத்தட்ட காரைக்குடி இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பிள்ளையார் நோன்பு இருக்கக்கூடிய நாள் அப்படின்றது அவங்க பொறுத்தளவுக்கு அந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் பெரும்பாலும் குலதெய்வமாக இருக்கும். பாக்கி 94 வகையாகவும் இருக்கும். ஆனாலும் அந்த பிள்ளையார் நோன்பு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் 6/12/2024 வெள்ளிக்கிழமை. அதுக்கு அடுத்தது 12/12/2024 பரணி தீபம். அதுக்கு அடுத்தது 13/12/24 அண்ணாமலையார் கார்த்திகை மாதம் அண்ணாமலையாருக்கு உண்டான கார்த்திகை தீபம். வரக்கூடிய 14/12/2024 சனிக்கிழமை தத்தாத்திரேய ஜெயந்தி. அன்னைக்கு தான் பௌர்ணமி, கார்த்திகை பௌர்ணமி ரொம்ப விசேஷமான பௌர்ணமி. சரி, இதை தவிர அன்றைக்கு அதாவது மாதம் பிறக்கக்கூடிய 16/11/2024 கிரக நிலையை பார்ப்போம். ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கர்க்கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்சமடைஞ்ச நிலையில் இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவான் இருக்காரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மாதம் பிறக்கக்கூடிய விருச்சிக மாதத்தில் சூரிய பகவானும் புத பகவானும் இருக்கிறாங்க. இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க சூரியனை குரு வக்ர குரு சதசப்தம பார்வை பார்க்குறாரு. எப்பொழுதுமே குருவுக்கும் சரி எல்லா கிரகங்களுக்கும் சரி 180 டிகிரி சதசப்தம பார்வை ரொம்ப விசேஷமான பார்வை. இதை ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்வோம் அப்படின்னாக்க சிவயோகம் அப்படிம்போம். அதே போல் குரு புதனையும் பார்க்குறாரு. புத ஆதிபத்திய யோகம்னு சொல்லலாமா, புத ஆதிபத்திய யோகம்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க தனுரில் சுக்கிர பகவான் இருக்காரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு கும்பத்திலேயே ஆட்சி பெற்று இருக்கிறார். அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் ராசியான மீன ராசியில் ராகு பகவான் கோதண்ட ராகுவா இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் கார்த்திகை மாதம் பிறக்குது. இப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் உண்டான என்னென்ன யோகங்கள் இருக்குது அப்படின்றத டாக்டர் அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்கார் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. இந்த மாதம் பார்த்ததுன்னா கார்த்திகை மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு வக்ரகதியில் இருக்கார். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறது பெரிய விசேஷம். இது பெரிய ஏற்றம். அந்தந்த ராசியில் அவள் ஆட்சி பெற்றதற்கு சமம். அதனால் பார்த்தாலேயானால் சுக்கிரன் தன்னுடைய வீடான ரிஷபத்தில் ஆட்சியும் குரு தன்னுடைய வீடான தனுசுவில் வக்ரகதியில் ஆட்சியும் பெற்றிருக்கிறதுக்கு சமம். அதனால் பரிவர்த்தனை யோகம், கிரக பரிவர்த்தனை யோகம் நடக்கிறது ஒன்று. 2வது விஷயம் பார்த்தாலேயானால் வக்கரம் பெற்ற குரு சமசப்தம பார்வையில் சூரியனை பார்க்குறாரு. ஏன்னா விருச்சிகத்தில் சூரியன் வந்துட்டார். சூரியன் சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். இது சிவராஜ யோகம் அப்படின்னு பேர். நாட்டை ஆளுகின்ற அவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய யோகமாக கருதப்படுகிறது. பொதுவாகவே இந்த சிவராஜ யோகம் இருக்கக்கூடியவர்களுக்கு கஷ்டன்றது வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அதுவே சரியாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த சிவராஜ யோகமும் அதை தவிர குரு சுக்கிரன் பரிவர்த்தனையும் இந்த மாதம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கறது. இதை தவிர பார்த்தலையானால் சனி பகவான் ஆட்சி பெற்று கும்பத்தில் வக்கர நிவர்த்தியெல்லாம் அடைஞ்சு அவர் சனி பகவான் கும்பத்திலேயே சதய நட்சத்திரத்தில் இருக்கார். அது ஒரு பெரிய ஏற்றம். ஏன்னா அவருடைய ராசியிலேயே அவர் ஆட்சி பெற்று போய் இருக்கிறதுனால பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இது சசயோகம்னு சொல்லுவாள். ஏன்னா அவர் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய யோகம். பஞ்சமகாபுருஷ யோகத்தில் இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய யோகம். இது எதனால் இந்த யோகத்தை சொல்கிறோம் அப்படின்னா வேலை செய்பவர்கள், வேலையாட்கள் இவர்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள், அதாவது ரெவல்யூஷனரி லீடர்ஸ், ரெவல்யூஷன்ஸ் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இது அமையக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம். ஏன்னா குருவும் வக்ரகதியில் இருக்கார். அதை தவிர பார்த்தீங்கன்னா சனி ஆட்சி பெற்று போயிருக்கார். அதனால் ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த கார்த்திகை மாதத்தில் வரும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் ஒரு ராசிக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள், இந்த மேஷம் முதல் மீனம் வரை இந்த யோகங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் அவர் வாழ்வில் கொடுக்கும் அப்படின்றத ஒன்றொன்னா வருஷப்படுத்தி பார்க்கலாம். ரிஷபராசி அப்படிங்கிறது கார்த்திகை நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 1, 2, 3, 4 பாதங்களும், மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் கொண்டது. ஆக இந்த 9 பாதங்கள் கொண்டது ரிஷபராசி நேயர்கள். இந்த ரிஷபராசி நேயர்கள் ராசியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிரன்.
அவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் தனுர் வீட்டில் இருக்கார். அது வந்து தனுர் வீடு அப்படிங்கிறது வந்து குருவோட வீடு. அப்போ அந்த குரு வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கார். அப்போது இது வந்து 2 பேரும் பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அவங்கவுங்களுடைய ராசியிலேயே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. அப்போ இந்த நிலையில் இருக்கிறதுனால அற்புதமான பலன்களை செய்யக்கூடியதாக இருக்கும். 2வது வந்து குரு வக்கர நிலையிலையும் இருக்கார். அவர் வந்து 8ஆம் இடத்துல இப்போ வக்கரம் பெற்றதுக்கு சமமாக போயிடுறார். அதே போல் குருவும் சூரியனும் சமசப்தம பார்வையில் இருக்கிறதும் அதுவும் விசேஷமான பார்வை. அப்போ இந்த விசேஷமான பார்வையில் இருக்கிறதுனால போன மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் கார்த்திகை மாதம் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஏன்னு கேட்டால் போன தடவை வந்து சூரியன் வந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டில் போய் நீச்ச பெற்றிருந்தார். அவர் நீச்ச பெற்றதில் இருந்து இப்போ வந்து கார்த்திகை மாதம் வந்து அவர் விருச்சிகத்துக்கு வந்து சமசப்தமம், அதாவது குருவும் சூரியனும் சமசப்தம பார்வையை பார்க்குறாங்க. அதனால் போன மாதத்தை விட இந்த மாதம் சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதே சமயம் வந்து புதாதித்ய யோகமும் இருக்கிறது. அந்த புதாதித்ய யோகமும் வேலை செய்யக்கூடிய காலம். ஆக இந்த மாதம் அற்புதமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். மேற்கொண்டு உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் ஹரிஹரசர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க. ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. இப்போ இந்த ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறது அப்படின்றது அந்தந்த கிரகங்கள் அந்தந்த வீட்டில் ஆட்சி பெற்றதுக்கு சமானம். சுக்கிரனோட வீட்டில் குரு பகவான் ஆட்சி பெற்றதுக்கு சமானம், குரு பகவானோட வீட்டில் சுக்கிர பகவான் ஆட்சி பெற்றதுக்கு சமானம். அப்போ இந்த காலகட்டங்களில் திருமணத்தில் தடை தாமதம் ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு, சாமி நானும் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்குறேன், ஏதாவது ஒன்று தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த குருவுடைய பார்வை சப்தமத்தில் விழும்பொழுது திருமண தடைகளும் தாமதங்களும் விலகி வீட்டில் கெட்டி மேளம் கொட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? கண்டிப்பாக உண்டு. சரி, இதை தவிர கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் குரு பார்வை 7ஆம் இடத்துல புதனை பார்க்குறார். கல்விக்காரனான புதனை குரு பகவான் சப்தமத்தில் பார்க்கும்பொழுது 180 டிகிரியில் பார்க்கும்பொழுது ஏற்ற கல்வி ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு போன்ற உயர்கல்வி படிக்கக்கூடிய ரிஷபராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு எதிர்பார்த்ததோட அதிகமான மார்க், ஒரு சில பேருக்கு வந்து பார்டர் மார்க் வாங்கினாலே இடம் கிடைக்கும், பட் எதிர்பார்த்ததோட அதிகமான மார்க் வாங்கி எதிர்பார்த்த யூனிவர்சிட்டி, உலக புகழ்பெற்ற யூனிவர்சிட்டி, இந்தியா புகழ்பெற்ற யூனிவர்சிட்டி அத்தனையிலையும் இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர குரு பகவானுடைய விசேஷ பார்வையான 5ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை அதிபதியை சப்தமாக பார்க்கறதுனால நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டிருந்த அன்பர்களுக்கு கண்டிப்பாக வம்சம் விருத்தி என்கின்ற குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த கார்த்திகை மாதத்தில் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். இதை தவிர பார்த்தோம்னாக்க குரு பகவான் சூரிய பகவானை சப்தம பார்வை 180 டிகிரியில் பார்க்குறார். இதுக்கு பேர் சிவராஜயோகம்னு பேர். இந்த சிவராஜயோகம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 100ல் 1 உங்களை ஹைலைட் பண்ணக்கூடிய காலகட்டம். அதை தவிர நாடாளு மன்னர்களுக்கு யோகமான காலகட்டம். இதை தவிர அந்த பிரகஸ்பதியான குரு பகவானுடைய 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு மகரத்தை பார்க்குறார். மகரத்தை பார்க்கும்போது உயர்கல்வி, புகழ், பெருமை எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த அத்தனை ரிஷபராசி என்பவர்களுக்கும் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய, இதுவரை இருந்த தடையும் தாமதமும் விலகி குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பார்க்கக்கூடிய தொழிலில் இதுவரையிலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரெகக்னைஸ் அப்படின்றது, பதவி உயர்வு, பணவரவு எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. அதை தவிர பார்த்தோம்னாக்க இந்த சனி பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். ரிஷபத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கார். நீண்ட நாட்களாக கான்ட்ராக்ட் லேபராக இருந்தவங்களுக்கு தொழிலில் கன்ஃபார்ம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவோம்? தசயோகம் அப்படிம்போம். கண்டிப்பாக ஜீவனஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சனி பகவானே இருக்கிறதுனால தொழிலையும் சரி இதுலேயும் சரி ஒரு சின்ன தடைகள் ஏற்படுமே தவிர வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு பகவான் கடல் கடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாகப்பட்டது வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போய் தொழில் செய்யணும், தொழில் மூலியமாக வியாபாரத்தை விஸ்தீரிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த
அத்தனை அன்பர்களுக்கும் இந்த கார்த்திகை மாதம் வாய்ப்புகள் உண்டாகும். அது படிக்க போனனாலும் சரி, அது வேலை பார்க்க போனனாலும் சரி, தொழில் தொடங்க போனனாலும் சரி, இந்த கார்த்திகை மாதம் ரிஷபராசி என்பவர்களுக்கு யோகமான மாதம்னு சொல்லலாமா? யோகமான மாதம்னு சொல்லலாம். சரி, இதை தவிர குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறாங்க. அப்போ இந்த பரிவர்த்தனை யோகம் என்ன செய்யும்? அதை தவிர 4ஆம் இடத்து அதிபதியும் 5ஆம் இடத்து அதிபதியும் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்காரு. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்றத நம்மளுடைய டாக்டர் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயா அங்காரங்க விளக்கமாகவும் விரிவாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் திருமணம் நிச்சயமாகும். ஏன்னா ராசிநாதனான சுக்கிரனே ராசியில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது. பரிவர்த்தனையில் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். இந்த மாதம் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் இடத்துல இருந்தாலும் மறைந்த இடத்தில் இருந்தாலும் 8ஆம் அதிபதி உங்களுடைய ராசியிலே வக்கரகதியில் இருக்கிறதுனால பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக வெளிநாடு போகிறது, வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு வரக்கூடிய பைசா வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே திடீர் பண வரவு வரக்கூடிய ரேஸு, இன்சூரன்ஸ், லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் பண வரவு வரும். அதை தவிர பார்த்தலையானால் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 9, 10 அதிபதி 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கார். அதாவது தர்ம கர்ம அதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது. தர்ம கர்ம அதிபதி அப்படின்னு சொல்கிறது 9, 10 அதிபதிகள் சேர்ந்து இருக்கிறது தர்ம கர்மாதிபதி யோகத்தை குறிக்கும். இது 10ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால நீங்கள் பொது காரியங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அது தவிர பார்த்தலையானால் பொது காரியங்கள்னு சொல்லக்கூடியது அதாவது மக்களுக்கு உபயோகப்படுற காரியங்களாகவும் இருக்கலாம், சில குறிப்பிட்ட கோவில்களுக்கு உபயோகப்படுற காரியங்களாகவும் இருக்கலாம். எல்லா விஷயத்துக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களால் முடிஞ்ச டொனேஷன்ஸ் கொடுப்பீங்க. வரக்கூடிய வருமானத்திலிருந்து நீங்கள் உங்களுடைய பொது காரியங்களுக்கு சேவை செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதன் மூலியமாக சசயோகமும் இருக்கிறதுனால உங்களுடைய என்ன சொல்கிறது ஐடென்டிட்டி இன்னும் மேலோங்கக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 4ஆம் அதிபதி சப்தமத்தில், ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அது தவிர பார்த்தீங்கன்னா அவர் ஒரு திரிகோணாதிபதியோடு சேர்ந்திருக்கார். இது 2, 5 அதிபதியான புதனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் குடும்பம் அமையும், காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல போய் இருக்கிறதும் பரிவர்த்தனையில் சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறதன் மூலியமாக சலனங்கள் மனசில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 12ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல நீச்சப்படுறதுனால தூக்கமின்மை கண்டிப்பாக வரும். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு. முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் இருந்தாலும் நிச்சயமாக வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வேலை விஷயமாக பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வரவு, திடீர் பண வரவு வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். இருந்தாலும் சில நாட்கள், அதாவது வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னால் 3ஆம் இடத்துல 12ஆம் அதிபதி இருக்கிறதுனால ஒரு மறைவு ஸ்தான அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால வெற்றிகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுவும் வெளிநாடு போகிறதுக்குன்னு உண்டான வெற்றிகள் வரும். இளைய சகோதரர்கள் கூட சற்று பின்னடைவு இருக்கும் பேச்சில். அதனால் இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த மாதத்தில் எந்தெந்த நாட்கள் இந்த முயற்சிகளை தள்ளி வைக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். அதை தவிர இந்த மாதத்தில் எந்த கோவிலுக்கு போனால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா. இப்போது கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி, 18ஆம் தேதி, 19ஆம் தேதி இந்த நாட்களுக்கு உண்டான ஆங்கில தேதி அப்படின்னு சொல்லக்கூடியது 2/12/2024 திங்கட்கிழமை மாலை 4:18 முதல் 3/12/2024 செவ்வாய்க்கிழமை, 4/12/2024 புதன்கிழமை இரவு 11:17 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள். இந்த சந்திராஷ்டம தினங்களில் புதிதாக எந்த வேலைகளையும் தொடங்க வேண்டாம். அதேமாதிரி பயணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். அந்த பயணங்கள் செய்வதாக இருந்தால் அதற்குண்டான பரிகாரங்களை கேட்டுட்டு அதை பண்ணிவிட்டு போகலாம். ஆனால் புதிய முயற்சிகள் மாத்திரம் தவிர்க்கிறது மிக மிக நல்லது. மேலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கார்த்திகை மாதம் முருகனை வழிபடலாம். அதெல்லாம் ஐயா முதல்ல ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அதுகளையெல்லாம் வழிபடுங்க. உங்களுக்கு இந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால மகாலட்சுமியை போய் வெள்ளிக்கிழமை தோறும் வழிபடுங்க. அதனால் உங்களுக்கு வரக்கூடிய இடையூறுகள்லாம் விலகி நன்மைகளை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறோம். மேற்கொண்டு உள்ள விவரங்களை நம்முடைய கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான மாதமாக இந்த குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் அமையிறது.
ராசிநாதனே பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால நினைத்த காரியங்கள் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. முயற்சிகள் கைகூடும். வெளிநாடு போகணுன்ற முயற்சி வெற்றி பெறும். வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. இருந்தாலும் இளைய சகோதரர்கள் கூட சிறு சிறு குழப்பம், அதாவது மனக்கசப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிராப்தியில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா அபார்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 5ஆம் இடத்துல கேது பகவான் வக்கர குருவினால் பார்க்கப்படுறதுனால அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை. டாக்டர் சொல்லக்கூடிய அறிவுரையை ஏற்று நடப்பது நல்லது. 5-7 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல போய் இருக்கிறது ரொம்ப விசேஷம். சுக்கிரனுடைய பரிவர்த்தனை யோகத்தினால பார்வையில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இதன் மூலியமாக காதல் வயப்படக்கூடிய வாய்ப்பும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். 10ஆம் இடத்தின் அதிபதி 10ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கார். 9 10 அதிபதினு சொல்லக்கூடியவர். இதன் மூலியமாக சசயோகம் இருக்குது. அதை தவிர தர்மகர்மாதிபதி யோகமும் இருக்குது. பொது காரியங்களுக்கும் பொது இடங்களுக்கும் நீங்கள் செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கோவில் குளங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலத்திலிருந்து முதலீடுகள் வரும். அறியாத, அதாவது அன்னோன் பர்சன்னு சொல்லக்கூடிய வெளி மதத்தினர் வேற்று நாட்டவர் மூலியமாக நல்ல ஏற்றம் உண்டு. புதிய வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலையின் மூலியமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் சற்று கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா மனக்குழப்பங்கள் சற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடைவு இருக்கும். தேவையற்ற கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டிய கட்டாயம் வரும். புதிய முயற்சிகளை அங்கே தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பிரச்சனைகள் வரும். இதை தவிர எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும். அதை தவிர இந்த மாதம் உங்களுடைய நட்பு வட்டாரங்களோட நல்ல ஒரு ஏற்றமான முகமாக போகாது. ஏன்னா சப்தமாதிபதி நீச்சம் பெற்று போயிருக்கிறதுனால அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. அதாவது ஊர் சுற்றி பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த கார்த்திகை மாதத்தில் வரும். அதாவது வெளியூர் வெளிமாநிலம் சென்று போய் பார்த்துட்டு வர்றதுக்கு வரும். அது தவிர வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சாப்பாட்டில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் குரோதி வருஷம் நல்ல ஏற்றமான மாதம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எல்லா விதமான சுகங்களும் வரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.